வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக அவங்க மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஏன் நாயை அடிப்பான்னு ஏன் பிய வாருவாங்க. அருமையான பழமொழி தானே. அது மாதிரி பாலக்காடில் ஒரு சம்பவம். ஒரு 4-5 நாளைக்கு முன்னால் நம்ம மோடி அப்படியே ரோடு ஷோ போட்டார் இல்லையா? இப்போ அது ஒரு கிராண்டாக போயிட்டுருக்கு. வட இந்தியாவுடைய கலாச்சாரம் தென்னிந்தியாவில் அதை பூத்திட்டாங்க. ரோடு ஷோ பாலக்காட்டில் நடத்தியிருக்கிறாங்க. அதாவது மொத்தம் பொன்னாளி, மலப்புரம், பாலக்காடு, மொத்தம் 3 தொகுதி வேட்பாளர்கள். அவங்கெல்லாம் வண்டியில் ஏற்றிக்கிட்டு அப்படியே ஒரு டாட்டா காமிச்சா தானே மக்கள் ஓட்டு போடுவாங்க. அதுக்கு தான் அந்த மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. மற்றபடி மோடியும் வந்திருக்கிறாரு. ரோடு ஷோ ஸ்டார்ட் ஆகக்கூடிய சமயத்தில் அதுக்கு பின்னால் வேட்பாளர்கள் வேணும் இல்லையா? யார் யார் வேட்பாளர்கள் தான் மக்கள் கூர்ந்து கவனிப்பாங்க. அப்போ எல்லாம் மோடிக்கு பின்னாடி வாகனங்கள், அதுக்கு பின்ன அந்த வாகனத்தில் 3 வேட்பாளர்கள், பொன்னாளி, மலப்புரம், பாலக்காடு. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னம்னா, அந்த மலப்புரத்துக்கு ஒரு இஸ்லாமிய வேட்பாளரை தேர்வு செஞ்சு போட்டிருக்கு பாஜக. அதான் ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய சொல்லும். மலப்புரத்துக்கு ரைட்டு, ஓகே. அது சம்பந்தப்பட்ட அங்கே மாநில தலைவர் சுரேந்திரன் அப்படிங்கிறவர். அது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல எல்லாம் கடந்து ஏறுறாங்க. 3 வேட்பாளர் ஏறுறாங்க. ஏறக்கூடிய சமயத்தில் டக்குன்னு அந்த மலப்புரம் வேட்பாளர், இஸ்லாமிய வேட்பாளர் டக்குன்னு வல்கரா கீழே இறக்கி விட்டு போட்டு மாநில தலைவர் சுரேந்தர் அந்த வண்டியில் ஏறிறார். அந்த வண்டியில மொத்தம் 4 பேர் தான் ஏறக்கூடிய வண்டி. ஆமா, மொத்தம் எல்லாமே ஏறக்கூடிய சமயத்தில் அங்கே வேட்பாளர் இருக்கிறாங்க 3 பேர் பிளஸ் மாநில தலைவர் சோ. அதுல மலப்புரம் தொகுதி அந்த வேட்பாளர் இருக்கக்கூடிய அப்துல் சலாம் அப்படிங்கிற இஸ்லாமிய வேட்பாளர் ஏற விடாம மற்றவங்க மட்டும் கையாண்டிட்டு போயிருக்கிறாங்க. அப்போ மலப்புரம் மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? புரியுதுங்களா? அதையெல்லாம் இன்னொரு கேள்வி, இஸ்லாமியர்கள் மேல எந்த அளவுக்கு அவர்கள் வெறுப்பாக இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பாஜக அப்படிங்கிறது விளங்குது. உண்மையிலே மத சிறுபான்மை அப்படிங்கிற கான்செப்ட் இன்னுமே பாஜக தன் நிலைப்பாட்டை மாற்றாத. அது எப்படிங்க? அவங்களுடைய அஜெண்டாவே, அதாவது RSS அஜெண்டாவே இஸ்லாமியர்கள் இந்தியாவை விட்டு விரட்ட வேண்டும், இந்தியாவை இந்து மத நாடாக அறிவிக்க வேண்டும், மற்றபடி இந்து ராஷ்டிரம், மற்றபடி வாரணாசியை இந்தியாவின் தலைநகராக மாற்ற வேண்டும். முடிஞ்சு போச்சு. இது அவங்களுடைய அஜெண்டா. அப்படிங்கும் அதுக்கு தகுந்த மாதிரி இஸ்லாமியர் இருக்கக்கூடியவங்க பாஜகவை ஒதுக்கி கொள்ள வேண்டும். அதான் மரியாதை. அதான் சொன்னேன், எதுக்கு நாய் அடிப்பான பிய வருவான. இப்ப பாருங்க, அப்துல் சலாம் அப்படிங்கிறவர் மிகப்பெரிய ஒரு முகத்தில் கரியை பூசியது போல். இவர் 2019 பாஜகவில் சேர்ந்தவர். ஆமா, அங்க இருக்கக்கூடிய கோழிக்கோடு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர், முன்னாள் துணைவேந்தர். ஆமா, முதல் ஏற்பட்ட பட்டியலில் இடம்பெற்ற முதல் இஸ்லாமிய வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு பெருமை இவருக்கு உண்டு, அப்துல் சலாமுக்கு. அப்படிப்பட்டவருக்கு மிக கீழ்த்தரமான ஒரு அவமரியாதை ஏற்பட்டிருக்கு. அப்படின்னா அப்புறம் மலப்புரம் மக்கள் பாத்துக்க வேண்டியதான். பாஜக ஓட்டு போடுறோம், ஓட்டு போட. ஏன்னா அதெல்லாம் இஸ்லாமிய ஏரியா. ஒரு இஸ்லாமியன் இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக நடத்தப்பட்டார் அப்படிங்கிற பாஜக எதற்காக ஓட்டு போட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம், இஸ்லாமிய வெறுப்பு கலாச்சாரம் அதை பரப்பி கொண்டே இருப்பது. ஆமா, இந்தியா முழுவதும். இப்ப கேரளாவில் பரப்பி மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்கு இன்னைக்கு பாஜக உள்ளாயிருக்கு அப்படிங்கிறதா இன்னைக்கு ஒரு தகவலா போயிட்டு இருக்கு. பொதுவா நம்முடைய மதத்தை, கலாச்சாரத்தை மதிக்கவில்லைன்னா நாம் யாரையும் மதிக்க கூடாது. அதான் இஸ்லாமிய அடிப்படை கோட்பாடு. இதை அப்துல் சலாம் மட்டுமே கிடையாது, எல்லா இஸ்லாமிலும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பகிரங்கமான ஒண்ணு. இது ஒரு சம்பவம். அடுத்து இன்னொரு சம்பவத்தை, திருச்சியில பாஜகவுடைய வேட்பாளர் யாரை நிறுத்தலாம் அப்படிங்கிற இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு போட்டியா நீங்க போயிட்டு இருக்கு. அதுக்கு திருச்சி சூர்யா, அவரு தெரியும், திருச்சி சூர்யா டெய்ஸி மேட்ரு, அந்த ஆடியோ சம்பந்தப்பட்ட வகையில் கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர். அப்புறம் இன்னொரு கட்சிக்கு போகக்கூடிய சமயத்தில் அவரை பிராக்கெட் பண்ணி அண்ணாமலை எப்பா
உன்னுடைய சஸ்பென்ஸ்லாம் தூக்கி எழுந்து இன்னும் முதல்ல கட்சிக்குள்ள வந்து உள்ளே இழுத்து போட்டவர் யாரு? அண்ணாமலை. அவரு சம்பந்தப்பட்ட வகையில் ஒரு சப்போர்ட்டிங்க இன்னைக்கு வந்து திருச்சி சூர்யா வந்து திருச்சியில வந்து மிகப்பெரிய ஒரு பொறுப்பாளராக இருந்துட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு வந்து அந்த திருச்சி தொகுதிக்கு வந்து எம்பி தேர்தல் வரக்கூடிய ஏப்ரல் 19 அதுல வந்து ராம சீனிவாசன் அப்படின்னு நிறுத்துறதுக்கு ஐடியா போட்டுட்டு இருக்காங்க பாஜக. உடனே வந்து திருச்சி சூர்யா வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பதிவை போட்டார். அதாவது வேடந்தாங்கல் பறவைகள் வேண்டாம், நம்ம இருக்கக்கூடிய திருச்சியில யாருக்கு தெரிஞ்சவங்க, மற்றபடி வந்து அந்த ஏரியாவுக்கு யார் பழக்கப்பட்ட அவங்கள போடுங்க. அந்த வகையில் வந்து சாரு பாலா தொண்டமான் அப்படிங்கிற வந்து எல்லாரையும் தெரிஞ்சவர் அமமுக வேட்பாளர், அவரை போடுங்க. அதை விட்டு போட்டு எங்க இருக்கிறோ ஒருத்தவரை கொண்டாந்து போட்டீங்க அப்படின்னா, விருதுநகர்ல நிக்கணும்னு ஆசைப்பட்டவர் ராம சீனிவாசன், அவர் பாஜக தான். ராம சீனிவாசன் அங்க வந்து ராதிகா சரத்குமாருக்கு அந்த தொகுதியை கட்டாயம் ஒதுக்கியாச்சு, அதுல வாய்ப்பே இல்லை, ஒதுக்கியாச்சு. சரி, அதை விட்டு போட்டு வேற என்ன மதுரையில போடுங்க, திண்டுக்கல்ல போடுங்க. அதை விட்டு போட்டு திருச்சியில போட்டீங்கன்னா, எங்கிருந்தோ ஒரு ஆளை பிடிச்சி திருச்சியில போட்டீங்கன்னா அப்புறம் கட்டாயமா வந்து பாஜக தோல்வியடையும், டெபாசிட்டே வராது அப்படின்ட்டார் திருச்சி சூர்யா. அது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அதுல வந்து திருச்சி சூர்யாவுடைய பாஜக திருச்சி சூர்யாவுடைய ஒரு பதிவு வந்து ரொம்ப காட்டமா இருக்கு. ஆமா, அதாவது ராமசீனிவாசனை நிறுத்தினீங்க அப்படி கட்டாயம் நான் எதிர்ப்பு தெரிவிப்பேன், எல்லைக்குள்ளே அவர் நுழைய விட மாட்டேன் அப்படி ரொம்ப மிக பிடிவாதமான ஒரு பதிவா அது இருக்கு. அந்த அளவுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவும் அது போயிட்டு இருக்கு. அப்புறம் வந்து இன்னொரு சம்பவம், அதாவது முதல்ல சொல்றது வந்து பாலக்காட்டில் அவர் நடத்தினார் மோடி, பிரதமர் மோடி ரோடு ஷோ. அது மாதிரி கோயம்புத்தூர் நடத்தினார் பாருங்க, மிகப்பெரிய ரோடு ஷோ, கூட்டமே இல்லை அப்படிங்கிற அதை முடிச்சு போட்டு நேரம் சேலம் வந்தாரு. அந்த ரோடு ஷோ கோயம்புத்தூர் நடந்த ரோடு ஷோவில் தேர்தல் விதி தெரியாதான் மாணவர்களை வந்து ஈடுபடுத்துங்க, மாணவர்களே மாணவிகள் பக்கத்தில் இருந்த ஒரு பள்ளி மாணவர்கள் வந்து வலுக்கட்டாயமாக கூட்டி வந்து ஆமாம் ஒரு 50-60 பேர்த்துக்கு நிறுத்திட்டு வந்து மோடி வாழ்க அப்படின்னு அவங்க கோஷம் போட்டு அதோட சேர்ந்து ஆசிரியர்கள் நின்றுக்கிறாங்க. ஆசிரியன்றாங்க முடிஞ்சு போச்சு, மாணவர்களையும் மாணவியும் நிறுத்தலாம். இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அது சம்பந்தப்பட்ட தொடக்க கல்வி அலுவலர் அந்தோணி அம்மாளுக்கு விசாரணை பண்ணி 3 மணி விசாரிச்சு இன்னைக்கு வந்து மேலிடத்துக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய ஒரு சூழல். அதாவது வந்து பள்ளி கல்வியில உள்ளவங்களுக்கு தெரியல, விட்டுருங்க, ரைட், ஓகே. இருக்கக்கூடிய பாஜக கட்சியினருக்கு தெரியாதா? ஒரு சாதாரண ஒரு தேர்தல் விதி, தேர்தல் விதியில எந்த ஒரு தேர்தலாக இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கு, மற்றபடி சட்டமன்ற தேர்தலாக இருக்கு, எந்த தேர்தலுமே பள்ளி மாணவர்களை உபயோகப்படுத்து, அது வந்து யூனிஃபார்மோட உபயோகப்படுத்துறாங்க. எப்படி பாருங்க, யூனிஃபார்ம் இல்லாம சாதாரணமா நிறுத்திருந்தா கூட அந்த பள்ளி நிர்வாகம் தப்பித்து உள்ள வாய்ப்பு இருக்கு. யூனிஃபார்ம் நிறுத்துறப்ப எந்த யூனிஃபார்ம் புறாஜி கூட கோயம்புத்தூர் கம்ப்ளீட்டா பிடிக்க கொடுத்தது, குறிப்பிட்ட பள்ளியை வந்து கம்ப்ளீட்டா கண்டுபிடிக்கப்பட்டு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய கம்ப்ளைண்ட் நோட்டீஸ் விட்டாச்சு பள்ளிக்கூடத்துக்கு. என்ன எப்படி நீங்க யூஸ் பண்ணலாம், அதுக்கு வந்து கட்டாயம் விளக்கம் கொடுத்தே ஆகணும். தமிழக அரசு விடக்கூடாது. இந்த மாதிரிலாம் வந்து பள்ளி மாணவர்களை பள்ளி சிறுவர்களையும் மற்றபடி வந்து இருக்கக்கூடிய மாணவிகள் யூஸ் பண்ணா அப்படின்னா அப்புறம் இந்திய ஜனநாயகத்தை என்னதான் இதோட கேவலமான ஒரு விஷயம் சொல்லுங்க. உள்ள இந்த மேட்டரோட இன்னைக்கு மிக வைரலா போகுது. கட்டாயம் அந்த பள்ளி மீது நடவடிக்கை எடுத்தே ஆகணும் தமிழக அரசு அப்படிங்கிறது பகிரங்கமான ஒன்று. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.